ஏங்க நீங்க கூமாப்பட்டி தண்ணிய பாருங்க. ஏங்க ஏங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. இந்த கூமாப்பட்டியை உங்க மூலியமா வெளி உலகத்துக்கு எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு. நிதி ஒதுக்கி இருக்காங்க, கலெக்டர் வந்து பேசியிருக்காரு, இத்தனை பேர் வந்து பாராட்டுறாங்க. எப்படி இருக்கு எல்லாரும் வந்து உங்களை பாராட்டுறது? எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னையால புலவக்கல் டேம் 5 வருஷம் முடங்கிருச்சு சுற்றுலாத்தலம். இப்ப மீண்டும் புதுப்பிச்சு 10 கோடி ஒதுக்கி இருக்காங்க. ரொம்ப பெருமையா இருக்கு. ஒரு தனி மனிதன் நினைச்சேன்னா உலகத்தின் போக்கே மாற்றலாம். உங்களுக்கு தேவை வைராக்கியம், சுய கட்டுப்பாடு, உறுதியான எண்ணம் இருந்தா போதும், வாழ்க்கையை செவிக்கலாங்க. ஆனா நீங்க போன சில இடங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து அலோடு இல்லை, அது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்றாங்க. அதை நம்பி நிறைய பேர் வந்து அப்படியே இல்லை இதெல்லாம் போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதாவதுங்க ஒரு காலத்துல பொதுப்பணித்துறை வனத்துறை எல்லாம் இருந்து கட்டுப்பாட்டு இருக்கின்றாங்க. ஆனா அந்த இடத்துல சுற்றுலாத்தலம் இருந்துச்சு. இப்போ கொரோனா பீரியட்ல முடக்கிட்டாங்க. முடக்குனா கிட்டத்தட்ட 5 வருஷம் முடக்கிட்டாங்க. கொரோனா பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் மீண்டும் புதுப்பிச்சு சுற்றுலாத்தலம் ஆக்கலாம் அப்படி விட்டாங்க. ஏங்க அவன் ஊரை மதிக்கலனா அந்த ஊரை யாராலும் காப்பாற்ற முடியாது. என் ஊரை நான் நேசிக்கிறேன், என் ஊரை என் கண்ணு முன்னாடியே ஒரு சுற்றுலாத்தலம் பாலடைஞ்சு போகுதுன்னா அடுத்த தலைமுறை இல்லாம போயிடும். அதுக்காகவே நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக வீடியோ போட்டு இன்னைக்கு வெளியே வந்துருச்சு. சந்தோஷமா இருக்கு. சூப்பர். அந்த ஃபால்ஸ் எல்லாம் குளிப்பீங்க, நிறைய இடத்துல அருவிகள்லாம் குளிப்பீங்க. எப்படி அந்த மாதிரி இடத்தெல்லாம் தேடி போய் குளிக்கணும்னு இருந்துரு? இதெல்லாம் 1 வருஷத்துக்கு மேல நீங்க பண்றீங்கன்னு தெரியும். இப்ப டப்புன்னு கிளிக் ஆன உடனே எப்படி இருக்கு ரெஸ்பான்ஸ்? எல்லாரும் வந்து உங்களை பேசுறது? அதாவதுங்க ஒரு மனுஷன் யார் உலகம் எப்படி நம்மளை பார்த்துட்டு போட்டோம், நம்ம குறிக்கோள உறுதியா இருந்து நம்ம இலக்கை அடைஞ்சே தீருவோம். எத்தனை தடை வந்தாலும் சரி, யார் நம்ம எப்படி பேசினாலும் சரி, கமெண்ட்ல வந்தாலும் சரி, வாயிட்டாலும் சரி, நம்ம இலக்கு ஒன்று உறுதியா இருந்தோம்னா உலகம் அவருன்னா பதில் சொல்லுங்க. அது 1 வருஷமா போராடுறேன், அதுக்கான ரிசல்ட் கிடைச்சிருச்சு. அண்ணன் வந்து இவ்வளவு தூரம் உங்களுக்கு அந்த வீடியோ மூலியமா இந்த இடத்த கொண்டு வந்திருக்காரு. இந்த இடம் எப்படி இருக்கு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு? பார்த்தோன்னே பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. முக்கியமாக பார்த்தா இந்த மலை அண்ணன் அந்த டேம்ல இருந்து போட்டாங்க பார்த்துங்க. அந்த வீடியோ பார்த்தா நாங்கள் வந்தது. அந்த டேம் போனீங்களா? டேம் போனால் அங்கே அலோவ் பண்ணல. அந்த அதை கொஞ்சம் அதை பராமரிப்புலன்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுறதில்ல. மேக்ஸிமம் வரவங்க வந்து சக்காச்சி பாட்டில் கொண்டு போய் இங்கே போடுறாங்க. அந்த டேமில் பார்த்தா பாட்டில் தான் கொஞ்சம் காரெல்லாம் பாட்டிலாக கிடந்துச்சு. அதை வர்றவங்க வந்துட்டு பாட்டில் கொண்டு போடாமல் இருந்தாங்க போதும். அதனால தான் அவங்க அலோவ் பண்ணுறது இல்லையாமா அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இவருடைய வீடியோ பார்த்து எந்தெந்த ஸ்பாட்டுக்குலாம் போனீங்க? யார் யாரெல்லாம் அந்த ஸ்பாட்டுக்கு போனவங்க இருக்கீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவர் கூப்பிட்டு போகலான்னு சொல்லி தான் பிளான் எங்களுக்கு. ஸோ வரும்போது நிறைய அந்த சீனரிஸ்லாம் பார்த்தோம். ஆக்சுவலாக அதெல்லாம் ஒரு வீடியோவில் போட்டிருந்தது எல்லாமே இருந்தது, நல்லா இருந்தது ஆக்சுவலாக. ஸோ இங்கே வந்துட்டு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், நம்ம இவரை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது தான் அப்புறம் ஆமாம் நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ ஓகே, பட் இது கூட எல்லாமே நல்லா தான் இருந்தது. எல்லாரையும் மீட் பண்ணியாச்சு, எல்லாரையும் இது பண்ணியாச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் இனிமே அண்ணா என்ன சொல்லணும், எங்கே போகிறதுன்னு அண்ணா சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து பெரியார் டேம்பு அங்கே போய் இப்போ நுங்கு வெட்டி வீடியோ போடணும் இருக்கேன். மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு நுங்கு எப்படி சாப்பிடணும் தெரியல, அதனால நுங்கு வெட்டி வீடியோ போடணும். என்னங்க லெமன் பிழிஞ்சு அப்படியே சொருவி குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, தேனா இருக்கும். எல்லாரும் உங்களுடைய வார்த்தை, சிக்னேச்சர் வார்த்தையை திரும்ப திரும்ப கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே ஏங்க ஏங்க ஏங்கன்றதுதான் வருது. ஸோ அந்த வார்த்தைக்கு அத்தனை பேர் ஏங்கி போயிருக்காங்க. நம்ம பசங்களும் கேட்கறாங்க. இன்னொரு வாட்டி சொல்லுவோம், ரெடியா? ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க, புதுகுளமா போங்க. எங்க நீங்க சொர்க்கத்துக்கு வரணுமா, கூமாப்பட்டிக்கு வாங்க. டீச்சர்